மே கமன் சார்? யா கமன். சார், அப்பா வந்திருந்தாங்களா? சார், என்கிட்ட கூட சொல்லல சார். அவரா வந்திருக்காரு போல. என்ன சொன்னாங்க சார்? குப்பை அழுற விஷயமா ஜாப்பனீஸ் கம்பெனியோட மீட்டிங் இருக்கு. அது விஷயமா மீரா கூட டிஸ்கஸ் பண்ணி தேவையான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ண. இட்ஸ் அர்ஜென்ட். சார், அப்பா ஏன் வந்தாருன்னு கேட்டா, ஆனா நீங்க அனு மேடம், போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. இட்ஸ் அர்ஜென்ட். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல சார். தேவநந்தினி, தேவநந்தினி சாரீஸை பத்தி பேச வந்திருந்தாரு. வேற ஒண்ணு. அப்படியா சார்? அனு, லீவ். சார், I said leave. சூர்யா சாரை பார்க்க அப்பா ஆஃபீஸ் வரதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம கூட போயிருக்காரு. பங்கஜ் சார் சொன்ன மாதிரி தேவநந்தினி சிலைகளை பத்தி பேசதான் வந்திருப்பாரோ. மெயில் ஃப்ரம் நீல். நீல் எதுக்கு மெயில் அனுப்புறான்? ஸ்ட்ரேஞ்ச். ஹாய் மா, இட்ஸ் டைம் டு சே குட் பை. நேர்ல பார்த்து சொல்லிட்டு போயிருக்கணும். சாரி, ஓ ஹெல்ப்பை என்னைக்கும் மறக்க மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்னால கண்டினியூ பண்ண முடியல. நான் இந்தியாவை விட்டு போறேன். எப்போ திரும்ப பாப்போன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. என்னை யாரு தேட போறா? பாய். என்னாச்சு இவனுக்கு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ப்ரோயின்ல கூட இத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. This is too much. அப்பா வந்துட்டு போன பின்னாடி சூர்யா சார் முகமே மாறி போச்சு. சாரை பார்த்து அப்பா என்ன பேசினார்னு கேட்கலான்னு வந்தா அவரை காணுமே. ஒருவேளை சீக்கிரமா கிளம்பிட்டாரோ? ஹலோ, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? மேம், வேலையை முடிச்சிட்டா கிளம்ப வேண்டியதானே? சூர்யா சார் கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மேம், சூர்யா சாரை பார்க்கலான்னு வந்தேன். சார் கிளம்பி போயிட்டாங்களா? ஓ, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமே போயிட்டாரா? மை காட். பாரு அனு, இந்த சூர்யா சாருக்கு ஆபீஸ் ரூல்ஸே தெரியல. காலையில வந்த உடனே நேரா ஒரு தடவை அவர் ரூமுக்கு வந்து பார்த்து பேசிட்டு போயிட வேண்டியது. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு தடவை. வாட் இஸ் திஸ் அனு? ஆர் யூ ஸ்டில் a kid or what? ஆபீஸ்ல வேற யாராவது இப்படி இமேஜரா பிஹேவ் பண்றாங்களா? டூ மச் அனு. அவருக்கு 1000 வேலை இருக்கும். நீ இப்படி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா
ஆபீஸ்ல ஒரு வேலையும் நடக்காது. First you understand that. அது உனக்கும் நல்லது, நம்ம ஆபீஸ்க்கும் நல்லது. Got it? இல்ல மேம், அது மேம். நான் பேசிட்டு இருக்கேன், குறுக்க பேசிட்டு இருக்க. Want you respect your seniors? சாரி மேம். சார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நல்லா வேலை செஞ்சு உன் திறமைய காட்டி நல்ல பேர் வாங்கிக்கோ. You get it? அதை விட்டுட்டு அவர் இல்லாதப்போ யார் பர்மிஷனும் இல்லாம அவர் கேபினுக்கு வர வேலை வச்சுக்காத. இன்ஃபேக்ட் சார் இருக்கும்போது கூட நீ வராத. ஆபீஸ் முடிஞ்சதும் முதல்ல வீட்டுக்கு போக கத்துக்கோ. இல்லனா நம்ம ஆபீஸ பத்தி உங்க வீட்ல தப்பா நினைப்பாங்க. அவுட் மேம். I don't want any explanation. Out. சூர்யா, go slow. மெதுவா போடா. எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போற? நிதானமா போடா. சூர்யா, சொன்னா கேளுடா. என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அப்படி நடந்துக்கிற? என்ன சுப்பு இந்த நேரத்துல சாமி கும்பிடுது? சுப்பு, சுப்பு, என்னாச்சு சுப்பு? ஆபீஸ்ல போய் நீல பத்தி விசாரிச்சியா? அவன் ஏன் நமக்கு போனே பண்ணலையா? சூர்யா சார் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரா? என்ன சொன்னார் சுப்பு? என்ன சுப்பு இது? வந்ததுல இருந்து நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறியே. நான் தோத்துட்டேன் புஷ்பா. என் பொண்ணோட கல்யாண விஷயத்துல 2வது தடவை நான் தோத்துட்டேன். என்ன சொல்ற சுப்பு? சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார், இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதையே என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணைமிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயரின் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராமபாணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. இன்னைக்கு ஏன் சுப்பு சார் ஆபீஸ்க்கு வந்தாரு? அவரும் சூர்யா சாரும் அவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தாங்க? பங்கஜ் கூட எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. சுப்பு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஹெல்ப்னு கேட்டாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆபீஸ்க்கு வந்தவரு
ஒரு ஹலோ கூட சொல்லாம போயிட்டாரே. ஏன் சூர்யா சார் திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம கிளம்பி போனாரு? ஏன் அனு அவ்வளோ டென்ஷனா சார் ரூமுக்கு வந்தா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு சாருக்கு? எங்க போயிருப்பாரு? அனு ஆபீஸ்க்குள்ள காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. அவ வரத்துக்கு முன்னால சூர்யா சார் எப்படி இருந்தாரு? இப்ப ஆளே மாறிட்டாரு. இவள சூர்யா சார் லைஃப்ல இருந்தே விரட்டணும்னு பார்த்தா என்னோட எல்லா பிளானும் ஃபிளாப் ஆயிட்டே போகுது. அந்த நீளம் இவ்வளவு எப்படியும் நாசமா போகட்டும்னு நினைச்சு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா என் டென்ஷன் கூடுனதுதான் மிச்சம். என்ன பண்றதுன்னு தெரியல இவள. ஆமா, நான் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி தனியா பேசிட்டு இருக்கேன்? என்னாச்சு எனக்கு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த அனுதான். ஏய் அனு, பிரம்மாஸ்திரத்தினால் பிணைந்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்டெழுந்த இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கு என்றான். வைத்த நெருப்பினால் எரிந்ததே இலங்கை நகர். அப்பா, அனு அனு இங்க வா. சுந்தர காண்டம் படிக்கும்போது பாதியில நிப்பாட்ட கூடாது. அரக்கனின் அகந்தியை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான். ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்கி கண்டேன் சீதையே என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வர் சுந்தர ஆஞ்சநேயர் சூடாமணியை அடித்தார். அம்மா, அப்பா ஏமா டல்லா இருக்காங்க? ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ எங்க காலையில சொல்ல விட்ட? அதான் நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தியே. என்ன விஷயமா? அது நீலுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ற விஷயமா. சூர்யா சார் கிட்ட பேசத்தான் அப்பா ஆபீஸ் வந்தாரு. அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை. அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அடைந்திட்டான். அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ ஆட்சி செய்தார். அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றென்றும் உண்டு. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அதுக்குதான் ஆபீஸ் வந்தாரு. அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா வந்ததுல இருந்து முகமே சரியில்லை. ஊதுவத்தை ஏத்தி வச்சுட்டு சுந்தர கண்ட படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அனு, சூர்யா சார் உன்கிட்ட எதுவும் சொன்னாரா? எனக்கும் நீலுக்கும் கல்யாணமா? சூர்யா சார் கிட்ட பேச அப்பா வந்தாரா? என்னம்மா இது? ஐயோ, என்ன ஆச்சுமா உங்க ரெண்டு பேருக்கும்? உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். ஆனா அது ஆபீஸ். கடவுளே, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல. சூர்யா சார் என்ன நினைச்சாரோ என்னமோ. என் கல்யாண விஷயமா பேசுறீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்களா? என்னம்மா இது? நீல பத்தி இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீல பத்தி என்ன? ஒண்ணும் இல்ல, விடுமா. ஆனா சூர்யா சார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னடி சொல்ற? ஆமாமா. அனு, லீவ். சார், I said leave. இருமா, வந்துடுறேன். நிஜமாவா? யா மான்சி, அதுதான் அண்ணங்கிறது. ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக நீல அப்ராடுக்கு அனுப்புனதே அண்ணன் தான்.
ஐ கான்ட் பிலீவ் திஸ் சந்திரா. இதை ஏன் நம்ப முடியலங்கறியே? இன்னொரு விஷயம் இருக்கு, அத சொன்னா. வாட்ஸ் தட்? நீல் நம்மளோட ரிவால்வரி குரூப்போட ஆளா. ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் படிக்கிறதுக்காக அவன் அப்ராட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கேன் யூ பிலீவ் திஸ் மான்சி? சீரியஸ்லி மான்சி, அண்ணன் மாதிரியெல்லாம் யாராலையும் வர முடியாது. எனஃப், போதும் உங்க அண்ணன் புராணம். மான்சி, யூ ஹேவ் டு அக்ரி திஸ் மான்சி. ஹி இஸ் a great man. கிரேட் மேன், சூப்பர் மேன், போதுமா? பட் ஸ்டில் சந்திரா, ப்ரோயின்லாவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஏன் மறைச்சு வச்சிருக்கணும்? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேனா? நீல நான் ரெக்கமெண்ட் பண்ணது உண்மைதான். அவனை காலேஜ்ல ஜஸ்ட் தெரியும், அதனாலதான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுக்காக ப்ரோயின்லாவை விட எனக்கு நீலா முக்கியம். ப்ரோயின்லாவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இட் would have been better. கம் ஆன் மான்சி, எல்லாத்தையும் லைப்ரரியில பண்ண முடியும். மேபி அண்ணன் நாளைக்கு சொல்லலாம்னு இருந்திருக்கலாம். அதான் இப்ப நான் சொல்லிட்டேன்ல. தென் வாட்? லிசன் சந்திரா, ஏன் மூலமா தான் நீல் வேலைக்கு வந்தா, அப்ப என்கிட்ட சொல்லணும்ல. இந்த மீரா ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏதாவது காரியம் ஆகணும்னா ஹிஹிஹின்னு ஃபோன் பண்ணுவா. இப்ப பாரு எவ்வளவு கமுக்கமா இருக்கான்னு. நல்ல வேளை நீ சொன்ன. இந்த விஷயம் தெரியாம நான் ப்ரோயின்ல ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா. இது பாயிண்ட். இதுக்கு தான் சொல்றது, எப்பவுமே அண்ணனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதேன்னு. யாருமே ஒருத்தரை வேணும்னே ஹர்ட் பண்ணணும்னு பேசுறது இல்ல சந்திரா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆமா சந்திரா, ஹர்ட் ஆனா உடனே ப்ரோயின்ல சீக்ரெட் ரூம்குள்ள போயிடுறாரே. அந்த ரூம்ல அப்படி என்ன இருக்கு? எனக்கு தெரியாது, நானே பார்த்ததில்ல. அதனாலதான் அந்த ரூமுக்கு பேரு சீக்ரெட் ரூம். மோரோவர் அது அண்ணனோட பிரைவசி. அது எதுக்கு நமக்கு? அத தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு கியூரியாசிட்டி இல்லையா சந்திரா? நோ வே மான்சி, மத்தவங்களோட பிரைவசியில தலையிடுறது எனக்கு பிடிக்காது. தட்ஸ் மை பாலிசி. ஓகே மான்சி, நான் மாடிக்கு போறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. பாய். ஓகே சந்திரா. நமக்கு வெளியில தெரியற ப்ரோயின்லாம் வேற, பட் யாருக்குமே தெரியாத ப்ரோயின்லாம் ஒருத்தர் இருக்காரு. ஐம் ஷியோர் அன்னைக்கு நீர் சொன்ன மாதிரி பெரிய மனுஷங்க வீட்டுல பெரிய பெரிய சீக்ரெட்ஸ் நிச்சயம் இருக்கும் போல. அந்த சீக்ரெட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன், நிச்சயம் கண்டுபிடிக்கிறேன். எங்கெங்கு ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிரமேல் கரம் குவித்து மனம் போல் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே, உன்னை பணிகின்றோம் பலமுறை. உன்னை பணிகின்றோம் பலமுறை. முடிய போது நைவேத்தியம் பண்ணணுமே. பால் இல்ல, கிஸ்மிஸ் இல்ல, முந்திரி இல்ல. இப்ப என்ன பண்ணி நைவேத்தியம் வைக்கிறது? ரம்யா மாட்டு கேட்போம். சூர்யா, பங்கஜ், நான் கொஞ்சம் நார்மல் ஆகிற வரை என்னால வேலையில கவனம் செலுத்த முடியாது. நாளைக்கு நான் ஆபீஸ் வர போறதில்ல. எனக்கு ஒரு நாளாச்சும் பிரேக் வேணும். ஏதாவது வேணும்னா நானே உனக்கு கால் பண்றேன். ஆபீஸ்ல இருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். என்ன காரணமா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்ட்லி நோ கால்ஸ்.